அதேபோல் உலக நாடுகளை, பின்தங்கிய நாடுகளை, மிக பெரும்பாலான நாடுகளை எங்களுக்கு அடிமை நாடுகள் என்று அறிவிக்கிற ஏகாதிபத்தியங்களை எதிர்த்தும் தொழிலாளி வர்க்கம், இந்திய தொழிலாளி வர்க்கம் போராடியாக வேண்டும். இப்ப ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்தவர் என்ன சொல்றாரு? உலகத்தில் யாரையும் விட நான் தான் உயர்ந்த ஜாதி, நான் தான் உயர்ந்த நாடு, நான் தான் முதல் இடத்தில் இருப்பேன், எனக்கு அடுத்துத்தான் மற்றவங்க, யாராவது முந்த நினைத்தால் உங்களை ஒழித்து விடுவேன் என்று பகிரங்கமாக அறிவிக்கிறான். அந்த நாடு பக்கத்தில் இருக்கிற கனடாவை பார்த்து சொல்றான், ஏற்கனவே அமெரிக்காவில் 41 ஸ்டேட்டா 42 ஸ்டேட்டா இருக்கு, உன்னை 43வது ஸ்டேட் ஆக போறோம். யார? இன்னொரு நாட்டை. இந்த கடைக்காரர் அந்த கடைக்காரரை பார்த்து நாளையில இருந்து உன் கடையை நான் எடுத்துக்க போறேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? பக்கத்து கடைக்காரரை பார்த்து கடைக்காரரே சொல்ல முடியாது. ஆனா ட்ரம்ப் சொல்றாரு, என்ன சொல்றாரு? நான் கனடாவை எடுத்துக்கொள்ள போகிறேன், நான் கிரீன்லாண்டை எடுத்துக்கொள்ள போகிறேன், அது இன்னொரு நாட்டுக்கு சொந்தம், டென்மார்க்கு சொந்தம், யுக்ரைன்ல இருக்கிற எல்லாத்தையும் நான் எடுத்து. என்னங்க இது? அதே மாதிரி எல்லா நாடுகளுக்கு எதிராகவும் பொருளாதார தடை விதிப்பேன், எல்லா நாடுகளுக்கு எதிராகவும் வரி விதிப்பேன். யாருங்க எல்லா நாட்டுக்கு எதிராக வரி விதிக்கிறதுக்கு? அப்படி ஒரு நாடு, எல்லா ஏகாதிபத்திய நாடுகளும் அதைத்தான் செய்ய விழுகின்றன. ஆகவே அந்த நாடுகளையும் நாம் கட்டுக்குள் கொண்டு வராமல் போனால் நம்மை மாதிரி பின்தங்கிய நாடுகளிலே இருப்பவர்கள் நவீன அடிமைகளாக இருப்போம். பிரிட்டிஷ் அடிமையாக ஏற்கனவே இருந்தோம் நேரடியாக, இனி நவீன அடிமையாக இருப்போம். கிட்டத்தட்ட அப்படித்தான் இருக்கிறோம். இப்ப ஒரு காஷ்மீர்ல ஒரு தீவிரவாத தாக்குதல், மிக அக்கிரமமான தாக்குதல், கொடிய கொடூரமான தாக்குதல், அவர்கள் கண்டுபிடிக்கப்பட வேண்டும், உடனே தூக்கிலேற்றப்பட வேண்டும், எந்த ஈவு இறக்கமும் காட்டக்கூடாது. அதற்கு காரணமானவர்கள், துணை நின்றவர்கள், தூண்டியவர்கள் யாராக இருந்தாலும் கண்டுபிடித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதற்கு அந்த அரசு, பாகிஸ்தான் அரசு துணை நிற்கிறது என்று நம்மால் நிரூபிக்க முடியும் என்றால் அந்த அரசுக்கு எதிராக சர்வதேச சமூகத்தில் நாம் முறையிட்டு வினையாற்ற வேண்டும். அந்த அரசு நமக்கு எதிராக போர் தொடுத்தால் நாம் பதிலுக்கு திருப்பி தாக்க வேண்டும். இதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா போர் வெறி கூச்சல் என்பது மட்டும் உதவாது. போர் என்பது இரண்டு நாட்டுக்கும் பயன்படாது. தீவிரவாத தாக்குதல் 4 பேர் 5 பேரா பண்றாங்க, அதுக்கு பின்னாடி ஒரு கூட்டம் இருக்குங்க, அவங்களால நடவடிக்கை எடுக்கணும். கரெக்ட். அந்த அரசாங்கம் என்ன செய்யுது? அதை செய்யுங்க. அவன் என்ன சொல்றான்? 60வது வருஷம் போட்ட ஒப்பந்தப்படி இங்கிருந்து அந்த நாட்டுக்குள் போகிற சிந்து நதியை நாங்கள் நிறுத்தி விடுவோம், தண்ணியை கட் பண்ணுவோம். தண்ணியை கட் பண்ணா யாருக்கு? அந்த தீவிரவாதி தண்ணி இல்லாம சாக போறானா? நீங்க சிந்து நதியை நிறுத்தினா அந்த 4 தீவிரவாதிக்கு தண்ணி கிடைக்காம செத்து போயிருவானா? நிறுத்திடலாம். யார் சாவாங்க? யாருக்கு நஷ்டம் வரும்? அப்பாவி மக்கள். அப்பாவி மக்களுக்கு எதிராக தண்டிப்பேர் என்று சொன்னா என்ன நியாயம்? இது எப்படி செய்ய முடியும்? அந்த நாட்டுக்கு மருந்து போகுதுங்க, இங்கிருந்து ஏற்றுமதி ஆகுதுங்க, அந்த மருந்துகளை தடுப்பேன்னு சொன்னா அங்க இருக்கிற நோயாளிகள் கூட சாவான். நியாயம் தானா இது? இதுக்கு அதாவது யுத்தத்தில் தர்ம யுத்தம் என்று ஒரு யுத்தம் இருக்கு. எந்த காலத்திலேயா இருந்தாலும் பெண்களை விட்டு விடுங்கள், பசுமாட்டை விட்டு விடுங்கள், பாப்பானை விட்டு விடுங்கள், அது அதர்மம், விட்டு விடுங்கள். இப்படிலாம் தர்மம் பேசுவோம். அந்த காலத்தில் இந்த காலத்து வரைக்கும் பெரிய தர்மம் பேசுறவனுங்க. எப்படி இன்னொரு நாட்டு அப்பாவி மக்களை நாம் தண்டிக்க முடியும்? குற்றமிழைத்தவனை தண்டிப்பது வேறு, அப்பாவிகளை தண்டிப்பது அதன் பெயரால் என்ன பாத்தியா, என்ன செஞ்ச பாத்தியா என்று இங்கே கொக்கரிப்பது, டம்பம் அடிப்பது, இங்க இருக்கிற இந்துக்களை அணிதிரட்ட அதை பயன்படுத்துவது என்ன நியாயம்? இதை மத்திய அரசாங்கம் செய்கிறது. இதற்கு அவர்களுக்கு மதம் தேவை. எங்கெல்லாம் ஜாதியை பயன்படுத்த முடியும் பயன்படுத்துங்கள், மொழியை பயன்படுத்த முடியுமோ மொழியை பயன்படுத்துங்கள் என்று மக்களை கூறு போட்டு ஒருவருக்கு எதிராக இன்னொரு எதிரியை கட்டமைத்து அந்த எதிரியை தடுக்க என்னால் தான் முடியும் என்று டம்பம் அடித்து வாக்குகளை பெறுகிற மிக மோசமான தந்திரத்தை, பாசிஸ்டுகளின் தந்திரத்தை மோடி பிஜேபி பின்பற்றுகிறார்கள். அப்படித்தான் ஆட்சியில் அவர்கள் நீடிக்கிறார்கள். ஆகவே இப்படிப்பட்ட இந்த போக்குகள், இவர்களுக்கு துணையாக நிற்கிற அமெரிக்காவை போன்ற நாடுகள், இவை எல்லாவற்றையும் நாம் முறியடிப்பதற்காக ஒன்றுபட்டு போராட வேண்டும். மே தினம் என்பது நம்முடைய ஃபேக்டரி, நம்முடைய 8 மணி நேரம் மட்டுமல்ல, உலகம், உலகத்தின் ஏகாதிபத்திய நாடுகள், உலக சுரண்டல், உலக மக்கள், உலக தொழிலாளர்கள் ஒன்றுபட வேண்டும் என்கிற முழக்கத்தோடு, உலகத்தின் விவசாயிகள், ஏழை எளிய மக்கள் ஒன்றுபட வேண்டும் என்ற முழக்கத்தோடு ஒரு பெரும் உலக கட்டமைப்பு நாம் உண்டாக்கி ஆக வேண்டும். அதுதான் மே தினம்.
அதற்காக நாம் அரும்பாடுபடுவோம், நாம் உழைப்போம், எந்த விலை கொடுக்க நேர்ந்தாலும் கொடுப்போம், நம்முடைய முன்னோர்களுடைய கனவை தொடர்ந்து நிறைவேற்றுவோம், அவர்கள் பெற்றுத் தந்ததை பாதுகாப்போம் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து முடித்துக் கொள்கிறேன். வணக்கம்.